செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சிக்குட்பட்ட கலவை பேருந்து நிலையம் கடந்த 2017-18 ஆண்டு நிதி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அப்போதைய அதிமுக கட்சியை சேர்ந்த அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி மூலமாக கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் மறைந்த முதல்வர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவங்கள் வரைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது பேருந்து நிலையம் பழுது சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது உள்ள திமுக ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாரின் மூலமாக அப்பகுதியில் உள்ள அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் உள்ள அதிமுக கட்சியை சார்ந்த மறைந்த முன்னாள் அமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்களை அளித்துவிட்டு தற்போதுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோரின் புகைப்படங்கள் மற்றும் பெயர்களை மாற்றி அமைக்கப் போவதாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு கலவை பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த அதிமுக கட்சியினர் பொதுமக்கள் என அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மேலும் கலவை பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் தெரிவிக்கையில், அதிமுக ஆட்சியில் கலவை பகுதி மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி 2017-18 ஆண்டு நிதியின் மூலம் கட்டி கொடுத்துள்ள நிலையில் தற்போது பேருந்து நிலையம் பழுது சீரமைப்பு பணி என்ற பெயரில் முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்களை பேருந்து மேற்கூரையிலிருந்து அகற்றும் வகையில் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தொடர்ந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் மறைந்த முதல்வர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் கைவிடவில்லை என்றால் மேலும் இப்பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட அதிமுக கட்சி அலுவலகம் மற்றும் தலைமை அலுவலகத்திற்கு இத்தகவலை தெரிவித்து தங்களது கண்டனம் மற்றும் போராட்டங்களை விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் பேசுகிறேன். கலவை பேரூராட்சியில் 50 வருட காலமான மக்களின் கோரிக்கையான பேருந்து நிலையத்தை அம்மா ஆட்சியில் திருத்தணி கோ ஹரி அண்ணன் அவரோட நிதியிலிருந்து 2017-18 நிதியாண்டில் 20 லட்சம் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தை கலவை பேரூராட்சிக்கு அவர் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருந்தார். இப்போது திமுக ஆட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓஎம்டி ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதில் ரிப்பேர் ஒர்க்கு பழுது பார்த்தல் பணி செய்வதற்காக கீழே தரையெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த தரை போடுறதுக்கும் நாற்காலியெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கும் ஓஎம்டி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேலே இருக்க அம்மா புகைப்படமும் எம்ஜிஆர் புகைப்படமும் மாற்றி அவங்க முதலமைச்சர் படத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் படத்தையும் போடணும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதை அதிகாரிகள்லாம் எங்ககிட்ட எங்கள் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால நீங்கள் இதை அழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காலையிலேருந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் எங்கள் மாவட்ட கழகத்துக்கிட்டே தலைமையிலையும் சொல்லி நாங்கள் இதுக்கு போராட்டம் பண்ண